2024 இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்குமே முழுக்க முழுக்க பேட்ஸ்மேனோட டாமினேட்டிங் தான் வந்து அதிகமா இருந்திருக்கு. பவுலருக்கு அந்த அளவுக்கு எந்த கேமுமே வந்து ஈடுபடல. ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற எல்லா டீம் வந்து 250 எபோ அப்படின்றத அடிக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமே அதை வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போறாங்க. முழுக்க முழுக்க பேட்ஸ்மேனோட ஆதிக்கம் தான் இந்த ஒரு ஐபிஎல்ல இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஐபிஎல்ல பவுலர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்த ஒரு 5 பேட்ஸ்மேனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பார்க்க போறது டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஜேக் ஃப்ரேசர் அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த பேட்ஸ்மேன் அப்படின்றது வெறும் 50 லட்சத்துக்காக டெல்லி வந்து வாங்கினாங்க. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய பேரை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. குறிப்பா வந்து மித்தில் மார்ஸ், பிருத்திவி ஷா, அது மாதிரி டேவிட் வார்னர் இப்படி நிறைய பேர் வந்து அவங்க ஓப்பனிங் இறக்கி பார்த்தாங்க. பட் யாருமே அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல. பட் இந்த ஒரு பேட்ஸ்மேன் ஜேக் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பேட்டிங் லைனப்பே வந்து மாறி இருக்கு. இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்குமே பவர் பிளேவை எந்த அணி வந்து அழகா மேக்ஸிமம் பண்றாங்களோ யூஸ் பண்றாங்களோ அந்த அணி தான் வந்து வின் பண்ணிருக்கு. அப்படி பாக்குறப்ப டெல்லிக்கு வந்து ஜாக் வந்ததுக்கு அப்புறம் அந்த டீமோட லைனப்பே வந்து மாறி இருக்கு. கிட்டத்தட்ட பவர் பிளேல 180 எபோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல நிறைய பவுலர்களுக்கு தலைவலியா இருந்திருக்காரு. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக ஓப்பனிங் இறங்கி சிக்ஸர் பவுண்டரி அப்படின்னு விளாசிட்டு இருக்க டிராவிஸ் ஹெட்டை பத்தி தான் பார்க்க போறோம். டிராவிஸ் ஹெட் எது மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்றத பத்தி விளக்கம் சொல்ல தேவையில்லை. வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து பாத்தீங்க இந்தியாக்கு அகைன்ஸ்டா ஒரு 137 ரன் அடிக்கிறப்ப எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ஆஸ்திரேலியாவை வந்து கப்பை வந்து வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரியான பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான் டிராவிஸ் ஹெட். இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்குமே பவர் பிளேல அவரும் அவருடைய கோ பிளேயரா இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவும் அடிக்கக்கூடிய அந்த ஷாட், அவங்க மேட்சை கொண்டு போற விதம் எல்லாமே வந்து ரொம்பவே அழகா இருந்திருக்கு. டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை எடுக்க முடியாம ஒவ்வொரு டீமும் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள்குள்ளாயிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது டிராவிஸ் ஹெட்டோட ஸ்ட்ரைக் ரேட் தான். கிட்டத்தட்ட 180 எபோ ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடி இருக்காரு. இந்த ஐபிஎல்ல 7 கோடிக்கு வந்து அவரை வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்காக விளையாண்டுருக்காரு. அப்படி இருந்தும் கூட அவர் வந்து அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கல. பட் இங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக அவர் வந்து ரொம்ப கீ பிளேயரா வந்து இருக்காரு. இந்த வரிசையில 2வது இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பிளேயரா வந்து டிராவிஸ் ஹெட் வந்து இருக்காரு. மூன்றாவதா பார்க்கக்கூடிய பிளேயர் அப்படின்றது பஞ்சாப் கிங்ஸோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருக்கக்கூடிய சசாந்த் சிங். 32 வயதான மத்திய பிரதேசம் வீரர். நிறைய பேருக்கு வந்து இவர் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு வந்தாரு அப்படின்ற ஸ்டோரி வந்து தெரியாம இருந்திருக்கு. ஐபிஎல் ஏலத்தப்ப பஞ்சாப் கிங்ஸ் வந்து சூஸ் பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய பிளேயர் அப்படின்றது வேற ஒரு சசாந்த் சிங். ஆனா இந்த சசாந்த் சிங்கை தெரியாம அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட நாங்க இந்த பிளேயரை வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் நிறைய மேட்ச் வந்து அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கல. குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இக்கட்டான நிலைமையில தான் வந்து சசாந்த் சிங் வந்து இறங்குறாரு. அவர் இறங்கினப்பவே சொன்னாங்க இந்த பிளேயர் தான் வந்து ஏலத்துல பஞ்சாப் வந்து மாத்தி எடுத்த பிளேயர் அப்படின்லாம் சொன்னாங்க. வெறும் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு வந்து குறிப்பா எடுக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான் சசாந்த் சிங். அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 29 பால்ல 61 ரன் அடிச்சு, அது குஜராத் டைட்டன்ஸ் வந்து ரொம்ப பவுலிங் ஸ்ட்ராங் லைன் அப் இருக்கக்கூடிய ஒரு டீம். ரஷீத் கான் ஆகட்டும், மோகித் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் இருக்கக்கூடிய ஒரு டீமுக்கு எகென்ஸ்டா ஒரு அழகான 50 கிட்டத்தட்ட 160 எபோ ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடி இருக்காரு. இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்குமே அவரோட ஆவரேஜ் அப்படின்றது 63% ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. சோ இந்த பிளேயர் அப்படின்றது இந்த ஐபிஎல்ல கவனிக்கப்படக்கூடிய ஒரு பிளேயரா வந்து மாறி இருக்கிறார். நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் அப்படின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக மிடில் ஆர்டர்ல இறங்கி சிக்ஸர் 4 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்க சிவம் தூபே. சிவம் தூபே பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல ஆர்சிபி அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இது மாதிரியான டீம்ல விளையாண்டாலும் அவருக்கான ஒரு ரோல் அப்படின்றது பெரிய அளவுல கிடைக்கல. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 2022ல வெறும் 4 கோடிக்கு வந்து சிவம் தூபேவை எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயரா ஆட போறாரு, மிடில் ஆர்டர்ல இருப்பாரா இல்ல வந்து தோனியோட பினிஷிங் ரோல்ல வந்து அவர் ஆடுவாரா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. பட் மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னர்ஸை வந்து அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்து சிவம் தூபே மாறி இருக்காரு. இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓப்பனிங் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா சிவம் தூபேயோட பங்களிப்பு அப்படின்றது அணிக்கு வந்து ரொம்ப முக்கியமா உதவி இருக்கு. குறிப்பா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கறப்ப 190 எபோ ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து இந்த சீசன்ல வந்து ஆடி இருக்காரு. இந்த சிவம் தூபே இப்ப நடக்கக்கூடிய வேர்ல்டு கப்லயுமே வந்து ஒரு செலக்ட் ஆயிருக்காரு. சோ இங்க பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை வேர்ல்டு கப்லயும் பண்ணாரு அப்படின்னா இந்தியன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸா வந்து இருக்கும். இப்ப அடுத்து பார்க்கக்கூடிய பிளேயர் அப்படின்றது ராஜஸ்தான் ராயல்ஸோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருக்கக்கூடிய ரியான் பராக். கிட்டத்தட்ட 2019 இருந்து ராஜஸ்தானோட ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய இந்த பேட்ஸ்மேன் வந்து பெரிதளவுல ரன் அடிக்காத ஒரு பிளேயரா தான் இருந்திருக்காரு. இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்குமே 4வதா இறங்கி அந்த அணிக்காக நிறைய கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருக்காரு. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 409 ரன் அடிச்சிருக்காரு. அவரோட ஆவரேஜும் வந்து 50 எபோ வந்து ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து 170 எபோ வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காரு. ரியான் பராக்கை பொறுத்த வரைக்குமே அவர் ஏன் வந்து டீம் வந்து தொடர்ந்து எடுக்கிறாங்க, அவர் வந்து பெர்ஃபார்மே பண்ணாத ஒரு பிளேயரா இருக்கிறப்ப ஏன் டீம் வந்து தொடர்ந்து வந்து அவரை வந்து அந்த ஸ்குவாட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த
டீம் அவரை நம்பி எந்த அளவுக்கு பேக்கப் பண்ணி வச்சிருந்தாங்களோ இன்னைக்கு அதுக்கான அவுட்புட்டை வந்து அந்த டீம் கொடுத்துட்டு இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸோட மிடில் ஆர்டர்ல மிக முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனாகவும் இருக்காரு. பவுலர்ஸ் வந்து இவரோட விக்கெட் எடுக்க முடியாம நிறைய மேட்ச் வந்து திணறத இந்த ஐபிஎல்ல பார்க்க முடியுது. இதுக்கு அடுத்ததா இன்னொரு பிளேயர் பத்தி பேசி ஆகணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல டிராவிஸ் ஹெட் அப்படின்ற ஒரு பெரிய பேட்ஸ்மேனுக்கு ஈக்குவலா தன்னோட ஸ்ட்ரைக் ரேட்டை 200 எபோவ் வச்சு ஆடக்கூடிய பிளேயர் வந்து அபிஷேக் சர்மா. 2018 டெல்லிக்காக அவர் ஆடினாரு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஐபிஎல்லையும் வந்து அவருக்கு கை கொடுக்கல. ஆனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக இப்ப ஆடக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் வந்து அவர் தான் இது மாதிரியான ஒரு பிளேயர், எது மாதிரியான ஒரு ஹிட்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. யுவராஜ் சிங் இந்த பிளேயரை பத்தி தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்காரு. அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய பிளேயர் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஐபிஎல் சீசன்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 426 ரன் வந்து அவரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக அடிச்சிருக்காரு. இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்குமே எந்தெந்த பேட்ஸ்மேன் வந்து பவுலர்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்திருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்திருக்கோம். நான் தவறவிட்ட ஒரு பேட்ஸ்மேன், அதாவது என் கண்ணுக்கு புலப்படாத பேட்ஸ்மேன்ஸ் யாராச்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாங்க, இல்ல அவங்க வந்து இவ்வளவு பெரிய நல்ல பிளேயரா இருக்காங்க, அதையே நீங்க பேசுது அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.